Welcome everyone. Today we are going to discuss about evolution. Okay. So evolution, the term was first introduced. Evolution அப்படிங்கிற term first யார் introduce பண்றாங்கன்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த எவல்யூஷன் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்றாரு. ஸோ வாட் இஸ் எவல்யூஷன்? ஸோ இப்போ எவல்யூஷன்னா என்ன? வாட் இஸ் எவல்யூஷன்? இதை சிம்பிளா சொல்லணும்னா, இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் unfold or unroll or to reveal hidden properties or hidden potentialities. Hidden potentialities. So இதான் evolution. So இதை describe பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருப்பாங்க. ஓகே. So evolution, the term describe the heritable changes in a one or more characteristics. Changes in heritable change. அதான் முக்கியம். Heritable changes in one or more characteristics. One or more characteristics from a population of a species from one generation to another generation. ஸோ ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகும்போது ஒரு பாப்புலேஷன், ஒரு ஸ்பீஷிஸோட பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரோ இல்லை அதற்கும் மேற்பட்ட கேரக்டரோ ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எவல்யூஷன் மீன்ஸ் the heritable changes in one or more characteristic in a population of a species from one generation to another generation. Okay. So இத டார்வினும் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பார், சிம்பிளா சொல்லியிருப்பார். Okay, according to Darwin, evolution means descent with modification. Descent with modification அப்படிங்கிறதான் டார்வின் சந்ததிகள் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதான் டார்வினுடைய சிம்பிளான எவல்யூஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகே. ஸோ அப்போ எவல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்பீஷியஸ், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீஷியஸ் எப்படிலாம் அடுத்தடுத்த ஜெனரேஷனில் அதோட கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே வந்து நியூ ஸ்பீஷிஸாவோ எவல்யூஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் இந்த எவல்யூஷன். ஹவு த ஆர்கனிசம்ஸ் ஆர் எவால்வ் ஃப்ரம் சிங்கிள் செல் டு மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம். ஸோ அதை படிக்கிறது தான் இந்த எவல்யூஷன். ஓகே. அதை ஃபஸ்ட்டு காயின் பண்ணுறாரு, அந்த டேர்மை ஃபஸ்ட்டு காயின் பண்ணாரு ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இதை காயின் பண்ணுறாரு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஹியூமன், இந்த மாடர்ன் மேன் ஆர் ஹியூமன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த ஹியூமன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இருக்கிற இந்த ஹியூமன் தே ஆர் எவால்வ்டு அனிமல், ஹைலி எவால்வ், த டாப் மோஸ்ட் ஹைரார்கி ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஹைரார்கி ஆர்டர்ல டாப் மோஸ்ட்ல இருக்கிற ஹைலி எவால்வ்டு ஆர்கனிசம் அப்படின்னா ஹியூமன் தான். ஸோ த ஹியூமன்ஸ் ஆர் எவால்வ் ஃப்ரம் கெமிக்கல் evolution, organic evolution, and as well as social evolution. Because of these three evolution, the modern humans or modern men are appeared in our earth. The modern humans are evolved by these process: chemical evolution, organic evolution, and social evolution. Okay. And so when we are going to see evolution, we must know how the earth was evolved. So இந்த எவல்யூஷன், உயிரினங்களோட எவல்யூஷன் படிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல பூமி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் உயிரினங்கள் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எர்த் எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஓகே, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எர்த் அதனுடைய
பீரியட் எப்போ பூமி உருவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 4.5 to 4.6 billion years ago. அதாவது எர்த் அப்படிங்கிறது 4.5 to 4.6 billion years ago அப்போ உருவாயிருக்கும் அப்படிங்க. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி இதை ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா ரேடியோமெட்ரிக் அனாலிசிஸ் ஆஃப் மெட்டியோரைட்ஸ் அப்படிங்கிறது விண்கற்கள். ஸோ விண்கற்கள் அதோடைய டேட்டிங், அதோடைய ஏஜ், ரேடியோமெட்ரிக் டேட்டிங் ஆர் ரேடியோமெட்ரிக் அனாலிசிஸ் சொல்லுவோம். அது மூலயம் நம்ம அதோடைய அந்த ஏஜை கால்குலேட் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி தான் இதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. எர்த் அண்ட் சோலார் சிஸ்டம், இந்த சோலார் சிஸ்டம் எர்த்தும் உருவானது குறைஞ்சது 4.5 to 4.6 பில்லியன் இயர்ஸ் எகோ அப்போ தான் உருவாயிருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட், ஸோ அந்த டைமில் இப்படி உருவாகும் போது இயர்லி எர்த் அப்படின்னு சொல்லுவோம். இயர்லி எர்த் it was inhospitable. இது அந்த டைம்ல மனிதனோ இல்ல மற்ற உயிரினங்களோ வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா தான் இருந்திருக்கும். inhospitable and as well as too hot, அதிகமான வெப்பம் இருக்கிறதா இருக்கும், வெப்பம் உடையதா இருந்திருக்கும். and also there is no atmosphere. அந்த டைம்ல என்ன இருந்திருக்காது, ஒரு அட்மாஸ்பியர், பூமியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வளிமண்டலம் சொல்லுவோம்ல அந்த அட்மாஸ்பியர் இருந்திருக்காது. ஸோ இதுதான் இயர்லி எர்த்தாக இருந்திருக்கும். ஸோ இயர்லி எர்த் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா 2-3 பிளானட்டெசிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2-3 பிளானட்டெசிமல்ஸ் இதோடைய கொலிஷன் ஆஃப் பிளானட்டெசிமல், நிறைய சின்ன சின்ன விண்கற்கள் என்ன இருக்கும் ஒன்னா மோதி இது மோதல் மூலமா இது மூலமா அது இட் ப்ரொவைட்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஹீட். ஸோ இட் ப்ரொடியூஸ் ஹை லெவல் ஆஃப் ஹீட். ஸோ தட் ஹீட் இட் வில் மெல்ட் என்டையர் எர்த். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஹீட்டு மொத்த பூமியும் உருக்குற அளவுக்கு அந்த ஹீட் இருந்திருக்கும். அண்ட் ஈவென்ச்சுவலி அப்படி இருக்கும்போதே ஸோ இதோடைய சர்ஃபேஸ் இந்த மாதிரி உருகி அதோடைய சர்ஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய அந்த ஹீட் குறைஞ்சி இட் மேக் க்ரஸ்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எர்த்தோடைய மேல் தளம் இப்போ நம்ம இருக்கோம்ல அந்த எர்த்தோடைய மேல் பகுதி க்ரஸ்ட் உருவாயிருக்கும். ஸோ அந்த ஹீட்டு பல 100 ஆண்டுகள் அந்த ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதில் பூமியோட மேற்பரப்பு உருவாயிருக்கும், க்ரஸ்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பூமியில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் ஸோ இந்த வாட்டர் வேப்பர்லாம் கண்டென்ஸ் ஆகி இந்த வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆகி அது வாட்டராக கன்வெர்ட் ஆகி இந்த வாட்டர் எல்லாமே நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன்ஸ் எங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் ஆகி ஃப்ரம் தட் வாட்டர் த ஃபர்ஸ்ட் லைஃப் மேபி ஆரிஜினேட். ஓகே, ஸோ மேபி ஆரிஜினேட்டட், அதுலேருந்து உருவாயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் சயின்டிஸ்டோடைய கண்டுபிடிப்பு. இப்போ வரைக்கும் இருக்கிற இந்த கான்செப்டை இதை தான் மேக்ஸிமம் எல்லாம் ஏற்றுக்கிட்டதாக இருக்குது. ஏன்னா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இது ஒரே இன்ஃபர்மேஷன் வச்சு இல்லை, நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்னோட ஒன்று அந்த ஜிக்ஸா பசில் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி தே கேம் டு கன்க்ளூஷன். அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு இந்த மெத்தடில் தான் பூமி உருவாயிருக்கும், இப்படி தான் உருவாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸை வச்சு ஃபாசில்ஸோடைய அனலைசிஸை பண்ணி ரேடியோமெட்ரிக் டேட்டிங் மூலயமா மெட்டீரியல்ஸை அனலைஸ் பண்ணி ஸோ இதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட், இப்படி தான் பூமி உருவாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் லைஃப் உருவாயிருக்கும் அப்படிங்கிறது தான் சயின்டிஸ்டோடைய ஃபைண்டிங். ஓகே, ஸோ இந்த சாப்டர் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா லைஃப் ஆரிஜினேட் ஆனதுக்கு நிறைய பேர் நிறைய தேரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நிறைய தேரிஸை ஸோ
சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில தியரிஸு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த சாப்டர்லாம் பார்க்க போகிறோம்.